அவங்க வந்து அந்த மும்மொழியை திணிக்கிற முயற்சியாக இருக்கும். ஒரு குழந்தை மருத்துவராக ஒரு குழந்தை வளர்ச்சி அடையும் போது, அவங்க காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் மூளை வளர்ச்சி அடையும் போது, நீங்கள் எண்ணும் எழுத்தும் இயக்கம் பண்ணும்போது 3ஆம் வகுப்புலேயே மொழி பாடத்திட்டத்துக்கான திணிப்பு நடக்கக்கூடாது. குழந்தைங்களோட ஆக்கப்பூர்வமாக சூழியல் சார்ந்த கல்வி ஏற்ற பின்னர் தான் பிற்காலத்தில் அவங்க வந்து கல்வி வந்து மேம்படணும். இப்போ அவங்க வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம் சொல்ல, சிலபஸ்லேயே அவங்க வந்து பாடநூலே மொழிகள் அப்படி தான் இருக்கும். பாடநூல்களே அவங்க மொழியை திணிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக நான் கேவி பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொன்னேன். நான் இல்லை சார், அது எப்படி சாத்தியமா சார்? தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அது சாத்தியமாக இருக்கும்போது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கல்வி கற்றல் திறன் இருக்காதுன்றீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, தனியார் பள்ளிக்கூடத்தில் அவங்க படிக்கும் போது சிபிஎஸ்சி சிலபஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறவங்களுக்கு இதே ஒரு அரசு பள்ளியில் சூழலில் படிக்கிறவங்களுக்கு உள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் வந்து முதல் தலைமுறையாக இருப்பாங்க. நீங்கள் அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் சமூக அமைப்பை பார்த்தீங்கன்னா பட்டியல மக்கள், அதே மிகவும் பிற்படுத்த மக்கள், மலைவாழ் மக்கள் வந்து அரசு பள்ளியில் படிப்பாங்க. அப்போ அவங்க தாய்மொழியும் தமிழும் ஆங்கில மொழியும் இருமொழி பள்ளியில் நான் படித்தனால தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிற சமூகம் ஒரு 2-3 கோடி தமிழர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஆங்கில பரிவும் பெற்று தமிழ் மொழியும் பெற்று இன்றைக்கி வந்து சமூக பொருளாதாரத்தை உயர்ந்த நிலையில் நம்ம இருக்கோம். இங்கே அதனால தான் நம்ம மேலை நாடுகளில் போய் பணியாற்றும் விதமாக இருக்கட்டும், பல மேலை நாடுகள் முதலீடு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதாக இருக்கட்டும், அவங்க வந்து இந்த இருமொழி கொள்கையினால தான் இன்றைக்கி மருத்துவராகவும் வழக்கறிஞராகவும் சாஃப்ட்வேர் டெவலப்பராகவும் சமூக விளிம்பு நிலை மக்கள் வந்து சமூக நீதி கொள்கையினால இருமொழி கொள்கையினால உயர்ந்து நிற்கிறாங்க. நீங்கள் மும்மொழி கொள்கையை கடைப்பிடித்த நீங்கள் சொல்கிற டிப்பிக்கல் ஹிந்தி ஸ்பீக்கிங் இருக்கிற மாநிலங்கள் எடுத்து பாருங்கள். உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், அவங்க இதே மாதிரி சமூக பொருளாதார தளத்தில் உயர்ந்திருக்காங்களா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் உயர்ந்திருக்காங்களான்னு என்ற அடிப்படையே இருக்குது. இன்னொரு டேட்டா, இந்து டேட்டா பாயிண்டில் ஒரு டேட்டா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னன்னா, அதாவது தமிழ் இந்து பத்திரிகையில் வந்து 2019 2024 வரைக்கும் எவ்வளோ தூரம் மாநிலங்கள் வந்து 5ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு போய் சேர்ந்திருக்காங்க முதலாம் வகுப்பு மாணவர்கள், 6ஆம் வகுப்பு மாணவர்கள் எத்தனை பேர் 12ஆம் வகுப்பு சேர்ந்திருக்காங்க என்ற ஆய்வு தரவுகள் கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து 2019 6ஆம் வகுப்பில் 89% எண்ணிக்கை இப்போ 97% உயர்ந்திருக்கு. அதே இந்தி பேசும் மாநிலம் இருக்கிற உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலையும் பீகார் மாநிலத்திலையும் அது 50% 63% தாண்டதில்லை. அப்போ ஒரு பள்ளிக்கு வர வைக்கிற விஷயங்கள் இருந்து ஒரு சூழலை உருவாக்கியது தமிழ்நாடோட அரசியல் மாடல், திராவிட மாடல். இப்போ நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்ம வந்து இதே ஆயிரவிளக்கு தொகுதியில் சர்பிடி தியாகராஜர் வந்து மத்திய உணவு திட்டத்தை வந்து 1920 ஆரம்பித்த பின்புலத்தில் தான் காமராஜர் அவர்கள் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு. அது ஒன்றிய அரசு பின்பற்றதுக்கு 50 வருஷம் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சத்து உணவு திட்டம் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாங்க, கலைஞர் வந்து முட்டை போட்டார். இப்போ நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுக்கறனால இப்போ கற்றல் திறன், அவங்க கணக்கு போடும் திறன் கணிசமான அளவில் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காலையில் உணவு கொடுக்காம மத்தியானம் குழந்தைக்கு உணவு போடுமே, காலை பட்னியோடவே பசங்களை போய் விட்டுட்டு போயிட்டோமே என்ற ஏக்கத்தை நம்ம தமிழ்நாடு தீர்த்திருக்காரு. இதோட விளைவுகள்னா மாதம் ஒரு 900 ரூபாய் கிட்ட திட்டக்குழல் ஆய்வு பண்ணும்போது வந்து சேமிக்கிறாங்க. இப்போ எண்ணும் எழுத்துமையாக இருக்கட்டும், இடைநீட்டல் தவிர்த்துக்காக இல்லம் தேடிய கல்வி திட்டமாக இருக்கட்டும், நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிட்டத்தட்ட 22,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திறந்து வச்சிருக்காங்க. இந்த சூழலில் நீங்கள் சொல்கிறீங்களே, அரசாங்க பள்ளி மாணவர்கள் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பின் கிட்டத்தட்ட 1100 மாணவர்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் போய் சேர்ந்திருக்காங்க, இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸில் போய் சேர்ந்திருக்காங்க, அரசாங்க பள்ளி மாணவர்கள் போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ பல்வேறு ஒருங்கிணை திட்டங்களை வந்து பண்ணி கொடுத்து எந்த மாடல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்து அந்த மாடலை வந்து பிற மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு பின்பற்றாமல் அவங்களோட கொள்கை சித்தாந்தங்கள் திணிக்கிறது, கல்வி மூலம் திணிக்கிற முயற்சியை தான் நம்ம கேள்வி எழுப்புறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களோட வந்து கல்வித்தரம் வளர்ந்துன்னு சொல்றீங்க. ஆனால் 50 ஆண்டுகால திராவிட ஏழைகளுக்கும் ஏழைகளாக தான் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லையே, இதுக்கு யார் காரணம்? இல்லை, நீங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நீங்கள் அளவுபடி பேசுங்க. 1960 வந்து எத்தனை சதவீதம் பேர் கல்லூரிக்கு போனாங்க அப்படின்னு ஒரு எண்ணிக்கை பார்க்கும்போது இப்போது இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கா நாடோட 47% தமிழ்நாட்டு மக்கள் 12ஆம் வகுப்பு முடித்தவங்க இன்றைக்கி வந்து கல்லூரியில் போய் சேர்றாங்க. இது யூஎஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் 37% வந்து பட்டியல மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்புலேருந்து கல்லூரியில் போய் சேர்ந்துருக்காங்க. உங்களுக்கு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்றைக்கி சொல்கிறீங்க ஏழையாக இருக்காங்கன்னு சொல்கிறது. இப்போ ஒரு சமூக வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கும்போது ஒரு 3-4 கோடி மக்கள் சமூக பொருளாதாரத்தை உயர்ந்தனால தான்
இன்னைக்கு தனி மனுஷனாக இருக்கிற ஆண்டு வருமானம் சொல்கிற பெர் கேபிட்டா இன்கம் தமிழ்நாட்டை 1,50,000 மேலே இருக்குது. இப்போ அதனால தான் தமிழ்நாடு ஒன்றிய அரசுக்கு ஒற்றை உற்பத்தியில் 9% ஜிடிபி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ சமூக பொருளாதாரத்தில் உயர்ந்தனால தான் நம்ம தமிழ்நாடு வந்து இந்த சமூக திட்டங்களை வந்து கீழ்நிலையிலேருந்து மேல் போக்குற பார்வையில் இருந்தனால தான் இது கொடுக்க முடியுது தவிர மேல் நோக்கிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டுமே படித்து உயர்த்தக்கூடிய பார்வையை மாற்றி சாமானிய மக்கள் வந்து கல்வி அறிவு பெற்றதுக்கான சூழல் பெற்றனால தான் இன்னைக்கு இவ்வளோ சாதனைகள் கல்வியில் நம்ம பெற்றிருக்கோம். இந்திய அரசியல் சட்டத்தின்படி வந்து இந்தியாவின் அலுவல் மொழி வந்து ஹிந்தி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இந்த இந்தியை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? இல்லை, நீங்கள் இந்தியா அலுவல் மொழின்னு சொல்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம்ல ஒழுங்காக போய் படிச்சிங்கன்னா 1976 வந்து கிட்டத்தட்ட இந்த சட்டத்தை நான் உங்களுக்கு தெளிவாக படிக்கிறேன். இன் எக்ஸசைஸ் ஆஃப் பவர்ஸ் கான்ஃபர்ட் பை செக்ஷன் 8 with subject section power, central government here makes the following rules. The rules, the official language act 1976 shall be extended to all of India except state of Tamil Nadu. அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் அலுவல் மொழி இந்தி இருந்தால் கூட எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. இதை நம்ம உணரணும். இதை உணராமல் அலுவல் மொழி என்பது இந்தி, நமக்கு இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஆங்கிலம் என்று எக்ஸப்ட் தமிழ்நாடுன்னு இந்த ஒன்றிய அரசோட சட்டங்களே நிறைவேற்றுறதை வந்து இது விமர்சனம் பண்ணுறவங்க அரை உயர்கடத்தனமாக படிக்கிறவங்களுக்கு தயவுசெய்து இந்திய அலுவல் மொழி சட்டத்தை வந்து படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்கணும்.